வணக்கங்க. என் மனசுக்கு ஒண்ணு தப்புன்னு தோணுச்சுன்னு வச்சுக்கங்களேன், உடனே சொல்லிருவேன். இப்ப சொல்லப் போறது நெறைய பேருக்கு கிரிஞ்சா தெரியலாம். சில பேருக்கு கரெக்ட்டுன்னு தோணலாம். கரெக்ட்டுன்னு தோன்றவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கிரிஞ்சுன்னு தோன்றவங்க என்ன மன்னிச்சிடுங்க. ஓகே? என்னன்னா, மேயர் பிரியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல நான் ஒத்துக்கிறேன். ஆனா, நீங்க கிண்டல் பண்றதும் கரெக்ட்டு தான். ஆனா, ஏஐல உதயநிதியும், அந்த சேகர் பாபியும் சேர்த்து வச்சு போடுறது தப்புங்க. ஏன்னா, அவங்களும் ஒரு பொண்ணு, அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். இப்ப நம்ம ஏஐ வீடியோவ பரப்பிக்கிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, அவங்க குழந்தை பார்க்குறதுன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை கூட படிக்கிறவங்கலாம் அவங்க அம்மா தப்பானவளான்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைக்கு மனசு எவ்வளோ வலிக்கும். ஓ! நம்ம அம்மா தப்பானவங்களா? அப்படின்னு மனசு தோண ஆரம்பிச்சாலும் அந்த குழந்தை வாழ்க்கை வீணா போயிருங்க. நம்மளால ஒரு குழந்தை வாழ்க்கை வீணா போக்கூடாது. கரெக்ட்டு தானே? 2வது ஒரு பொண்ண தப்பா பேசுறதே தப்புன்னு எனக்கு தோணும். நம்ம அரசியல்வாதி தப்பு செஞ்சா கேட்கறது தப்பு கிடையாதுங்க. ஆனா ஒரு பொண்ணு மூலியமா தப்பா பேசி தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கிறது தமிழ்நாடுங்க. தமிழ்நாடு எதுக்கு ஃபேமஸ்? பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது தான் ஃபேமஸே. நம்ம ஊர்ல அதிகமா இருக்கிற கோயில் எது? அம்மன் கோயில். நம்ம ஒரு பொண்ண தப்பான ஒரு வீடியோ எடுத்து போடுறதோ, தப்பா பேசுறதோ நம்ம நாட்டுக்கும் பெருமை கிடையாது. நம்ம வீட்டுக்கும் பெருமை கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. நம்ம பெண்கள வேற ஒருத்தன் வீடியோ தப்பு தப்பா எடுத்து போட்டாலோ, தப்பு தப்பா பேசினாலும் நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும். நம்மளுக்கு எவ்வளோ வலிக்கும். அதே தான் அந்த குழந்தைக்கும் வலிக்கும். நான் பிரியாக்கு சப்போர்ட் பண்ணி பேச வரலங்க. இப்ப நான் கொஞ்ச நாளாவே பார்க்குறேன். ஏஐல வந்து ஹீரோயினிங்கள தப்பா பேசுறது, நெறைய பெண்கள தப்பான வீடியோ எடுத்து போடுறது. இது வந்து தப்பா தெரியுதுங்க. ஏஐவ நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஆனா ஒரு பொண்ண தப்பா போடுறது தப்புன்னு எனக்கு மனசுக்கு தோணுச்சு.